இந்த திலீப்புடைய அக்கௌண்ட்ல இருந்து ஒரு பெரிய தொகை வந்து கை மாறி இருக்கு பல்சர் சுனியோடைய அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதுவும் தெரிய வரும்போது திலீப் இதுல குற்றவாளியா சேர்க்கப்படுகிறார். அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85 நாள் வந்து ஜெயில அடைக்கப்பட்டார். ஜெயில இருக்கிற காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 285 பேர் 300 பேர் கிட்ட இந்த வழக்குல விசாரணை பண்றாங்க. இது இந்த பிரபல நடிகை வந்து சொன்னது உண்மையா அப்படின்னு விசாரணை பண்ணும்போது பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடிகர் திலீப்புக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. உண்மைதான் அப்படிங்கிறது வந்து பல பேர் வந்து பதிவிடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை வந்து போலீசிடம் விசாரணையில சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு கேள்வி எழும். அதாவது வந்து இந்த பிரபல நடிகைக்கும் இந்த மலையாள பிரபல நடிகர் திலீப்புக்கும் என்ன பகை? ஏன் இப்படி வந்து ஒரு நடிகை வந்து சீரழிக்க வேண்டும்? ஏன் இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் எழும் இல்லையா? அதுக்கு ஒரு பதிலா மலையாள இண்டஸ்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபல மலையாள நடிகையும் இந்த மஞ்சு வாரியாரும் நெருங்கிய தோழிகளா இருந்ததுனால இந்த பிரபல மலையாள நடிகை பல ஆதாரங்களை வந்து உறுதி செய்யப்பட்ட ஆதாரங்களை வந்து மஞ்சு வாரியாரிடம் கொடுக்கிறார். அந்த ஆதாரங்களை வச்சு வந்து திலீப்போட சண்டை போடுறதுனாலதான் அந்த உறவே முடிஞ்சிச்சு, அந்த முன்னாள் திருமணமே ரத்தானது அப்படின்ற ஒரு காரணம். அது வந்து ஒரு பழி உணர்ச்சியா வந்து இந்த பிரபல நடிகர் திலீப்புக்கு ஏற்பட்டது.